வெளிப்படுத்தல் 1:6, 1 பேதுரு புஸ்தகம் 2:9 இது ரெண்டுமே ஒரே காரியத்தை சொல்லுகிறது. தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி, இந்த அழைப்புக்கு வேதாகமத்தில் மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி இஸ்ரவேலர்களுக்கு நியாயப்பிரமாணம் என்பது முறைமையாக இருக்கிறதோ அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வாழுகிற இதுக்கு அந்த நியாயப்பிரமாணமானது பூரணத்தை உண்டாக்காததுனாலே நமக்கு கர்த்தர் என்ன கொடுக்குறாராம், இன்னொரு முறைமையை கொடுக்குறாரு. ஆரோனின் முறைமையின்படி அழைக்கப்படாமல் வேறொரு ஆசாரிய முறைமை மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நாம் அழைக்கப்பட்டோம் என்று சொல்லி எபிரேயர்கள் நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்றார். எபிரேயர்கள் நிருபம் 7:11 வாசிங்க. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்ததல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன? இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. நமக்கு அந்த முறைமையின்படி தான் நாம் இருக்கிறோம். அந்த ஆசாரிய முறைமைக்கு பேர் தான் ராஜாக்களும் ஆசாரியரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நீங்களும் நானும் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். நான் சொல்றது விசுவாசி ஊழியக்காரர்கள் இல்லை, எல்லோருமே ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் அத்தனை பேருடைய அழைப்பிலையும் ராஜாக்களும் ஆசாரியருமாய் ஒரு விசேஷித்த அழைப்பை பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த விசேஷித்த அழைப்பை பெற்றவர்களாய் இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அபிஷேகத்தை நாம் எப்படி பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். பல நேரங்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தினுடைய மேன்மை நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. கர்த்தர் எப்படி நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. இதுல யாருக்கு வேணாலும் கர்த்தர், அதாவது நம்முடைய குலமோ கோத்திரமோ பிறப்போ படிப்போ அந்தஸ்தோ அழகோ எதை பார்த்தும் கர்த்தர் இந்த அழைப்பை கொடுக்கல. கிருபையினாலே இந்த அழைப்பை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் இருக்கு, படிச்சவனுக்கு இருக்கு, படிக்காதவங்களுக்கு இருக்கு, குறைவுள்ளவர்களுக்கு நிறைவுள்ளவர்களுக்கு இருக்கு, எல்லா மொழிக்காரங்களுக்கும் இருக்கு. இங்க யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லை, எதுவுமே கிடையாது. எல்லாரையும் ஒரு முறைமையின் கீழ் தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். 12 கோத்திரமும் ஒரு முறைமையின் கீழ் இருந்துச்சு இஸ்ரவேலுக்குள்ள. அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் இந்த ஒரு முறைமையின் கீழ் தான் இருக்கிறது. அதற்கு பேர் ராஜாக்களும் ஆசாரியருமான மெல்கிசேதேக்கின் முறைமை. அப்போ இந்த ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த அபிஷேகத்தை, கர்த்தர் கொடுத்திருக்கிறதான இந்த மகா மேன்மையான காரியத்தை நாம் எப்படி பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்கிறோம் என்றுதான் முக்கியம். இதுல 2 பகுதி இருக்கிறத நீங்கள் வாசிக்கிறீங்க. ராஜாக்களும் ஆசாரியருமாய் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். 2 இதுல இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியர் என்று சொல்லுகிறது. அதே நேரத்தில் அவர் நமக்கு பூமியின் அதிபதிகளுக்கு, அதே வெளிப்படுத்தல் 1:5 வாசிங்க பார்ப்போம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரில் இருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய. அப்ப இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியர் என்று சொல்லப்படுகிறார். நமக்கு மகா பிரதான ஆசாரியர் உண்டு என்று பார்க்கிறோம். அதே வேளையில பூமியின் ராஜாக்களுக்கு அவர் என்னவா இருக்கிறார்? அதிபதியுமா இருக்கிறார். அப்ப இந்த அபிஷேகம், இந்த 2 சேர்ந்து இருக்கிற இந்த மகா பெரியதான இந்த காரியத்தை நீங்களும் நானும் எந்த அளவுக்கு பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்கிறோம் என்று பார்க்க வேண்டும். இத தொடர்ச்சியா இது ஒரு செய்தி, ஒரு 2-3 பகுதி செய்தியாக இது இருக்கு. ஆனால் இதுல ஒரு பகுதி மட்டும்தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதுல முதல் பகுதி, கர்த்தர் உங்களை என்னவா அழைச்சிருக்கிறாரு? ராஜாக்களாக அழைச்சிருக்கிறார். இந்த ராஜாக்களாக அழைத்த அழைப்பு இருக்கு இல்லையா, அதாவது நம்முடையதான ஆளுகையில நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்துல ஆளுகையும் இருக்கிறது. நான் சொல்லுங்க, புரியுதா? நம்முடைய அழைப்புல என்ன இருக்குது? ஆளுகையும் இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி என்று சொன்னால், இப்ப இயேசு கிறிஸ்து பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியா இருந்தாலும் இன்னும் அவருடைய ஆளுகை என்ன செய்யல அப்படின்னா, லிட்டரலா பூமியில தொடங்கல. இயேசுவின் ஆயிட வருஷ அரசாட்சி தான் நேரடியாக பூமியில அவர் செய்ய போற அரசாட்சி. அதனாலதான் பிதாவாகிய தேவன் சொல்றாரு, சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சோ இப்ப அவர் அங்க இருக்கிறார். 1000 பரிசுத்தவான்களோட தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பகிரங்க வருகையை பத்தி இருக்கிறார். அவரோடு கூட மரித்தவர்கள், அதாவது அவரோடு கூட ரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள், இயேசுவின் நாமத்தை நிமித்தமா வசனத்தின் நிமித்தம் மரித்தவர்கள் உயிர்த்து அவரோடு கூட அரசாண்டார்கள் 1000 வருஷம் என்று வெளிப்படுத்தல் 20:4 சொல்லுது. சோ இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி, ஆயிட வருஷ அரசாட்சி பூமியில வந்து செய்வார். அவரோடு கூட ரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள் எல்லாம் உயிர்த்து அரசாழ்வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த அரசாட்சி இப்போ ஆவிக்குரிய விதத்தில் நம்ம இடத்துல இருக்கிறது. எப்படி இருக்குது? ஆவிக்குரிய விதத்தில் நமக்கு இருக்கு. எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு இருக்கு. கடைசியா சிலுவையில் அவர் தொங்கும் போது அவர் மேல என்ன எழுதி போட்டாங்க? யூதருக்கு ராஜா. அப்போ பிலாத்து கேட்கும் போது, நீ யூதருக்கு ராஜாவா என்று கேட்டபோது இயேசு சொன்னது என்ன? நீ சொல்லுகிறபடிதான். அப்போ இயேசு ராஜா என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் ஏறி வருகிற போது அவர் என்ன சொன்னாங்க? யூதருக்கு ராஜா என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு இடத்தில் கூட இயேசு கிறிஸ்து தன்னை ராஜாவாக ஒரு அரண்மனைக்கோ, உலக பிரகாரமாய் அரண்மனைக்கோ, யுத்தத்துக்கோ போய் ராஜவஸ்திரம் தரித்ததை நான் பார்க்கவே இல்லை பைபிள்ல. அவர் ஸ்பிரிச்சுவலாக ராஜாவாக இருந்தார். ஆவிக்குரிய விதத்தில் என்னவா இருந்தாரு? ராஜாவாக இருந்தார். ஏன்னா அவர் ஆளுகை இன்னும் தொடங்க வேண்டி இருக்கிறது. அது வரும், அப்ப அவர் ராஜாவாக இருப்பார், உலக பிரகாரமாய் ராஜாவாக இருப்பார். ஆனால் அது வரைக்கும் அவர் என்னவாக இருக்கிறார்? ஆசாரியனாக இருக்கிறார். அப்போ உலக பிரகாரமாய் ஆசாரியனா இருந்தாலும் மகா பிரதான ஆசாரியர், நமக்காக பலியானார், நமக்காக அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தார், இப்படி வசனத்தெல்லாம் இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள அவர் என்னவாக இருக்கிறார்? அந்த ராஜ ரீகத்தை அவர் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். கர்த்தர் தம்முடைய மகிமையை ஒருவருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார் என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அவருடைய ராஜரீகத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து வந்து மலை பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது மட்டுமல்ல, எல்லா இடத்துலையும் பாருங்க,
இயேசு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு விசேஷமான காரியத்தை செய்வார். என்னன்னா 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நீங்க வாசிக்கும் போது, இயேசு மலையின் மேல் ஏறி உட்கார்ந்தார்னு இருக்கும். அப்படிதானே இருக்குது. பெரும்பாலும் என்ன செய்வாங்க, நின்னுகிட்டு தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், உட்கார்ந்து தான் பிரசங்கம் பண்ணுவார். வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அந்த படகில் உட்கார்ந்து அவ போதனை பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்றாரு, அதோட அர்த்தம் என்னன்னா, யார் உட்கார்ந்து பேசுவாங்க அப்படின்னு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கையில ஏரோது ராஜவஸ்திரம் தரித்தவனாய் சிங்காசனத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினான்னு இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? இந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். இது ராஜாவுடைய தன்மை. ராஜா தான் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுவார். நீங்க சாலமோனை பாருங்க, அரியாசனத்தில் உட்கார்ந்து, பார்வோன் உட்கார்ந்து, நேபுகாத் நேச்சார் உட்கார்ந்து, அவங்க உட்கார்ந்து இருக்கிறத பைபிள் மென்ஷன் பண்ணும். அந்த ராஜாவுடைய தன்மையை இயேசு கிறிஸ்து செய்வார். காரணம், அவர் வெளியே பிரசங்கம் பண்ணாலும் உள்ள என்னவா இருக்கிறாரு, ராஜாவாக தான் இருக்கிறார். அதே தான் உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும். நீங்களும் நானும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில என்ன வேணாலும் இருக்கலாம், எந்த வேலை செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் நான் என்னவா இருக்கிறோம், ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் இதை தப்பாவும் எடுத்துக்கிறாங்க. அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, நாம உள்ள மட்டும் இல்ல, வெளியும் ராஜாவின் பிள்ளைகள், வெளியும் எப்படி இருக்கிறோம், ராஜாவின் பிள்ளைகள். உடனடியாக அத்தனை பேர் என்ன ஆயிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்களும் அப்புறம் மாதிரி ராஜாக்கள் மாதிரி ராஜா வஸ்திரம் தரிச்சு காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டு நல்லா அவங்க பெரிய பெரிய ரதத்துல வர மாதிரி நாங்களும் காஸ்ட்லி கார்ல தான் வருவோம் அப்படிங்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அதை செய்யவே இல்லை. இயேசு கிறிஸ்து வறியவர்களோடு வறியவராக இருந்தார். அவர் எங்க வேணாலும் உட்காருவார், படகுல படுத்து தூங்கினார், எல்லாம் இருந்துச்சு. இவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாக்கள் அப்படின்றத ஒரு வார்த்தையை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உலக பிரகாரமா ராஜா நினைச்சுக்கிறாங்க. உங்களை என்னையும் கர்த்தர் உலக பிரகாரமா ராஜாவா மாத்துவார். எப்பனா 1000 வருஷ அரசாட்சியின் போது. ஒரு சிலரை ராஜாக்களாக பரலோகத்திலே மாத்துவார். வாசிங்க எபேசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அப்ப நல்லா கவனிங்க, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும். அதனாலதான் இயேசு நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வாசிங்க, 26, 27 வாசிங்க. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். அப்ப ஆளுகை இனி வருகிறதா இருக்கிறது. ஆளுகை எப்படி இருக்குது, இனி வருகிறதா இருக்கிறது. அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அது வரும். அது ஒண்ணு, பரலோகத்துல அவரோடு கூட வலது பார்சத்துல நம்ம உட்கார வைப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சிலர் உயிர்த்து அவரோடு கூட 1000 வருஷ அரசாட்சி பூமியில செய்வார்கள். இருக்கு, ஆளுகை இருக்கு, மாற்றுக்கிறதே கிடையாது. நாம் உலக பிரகாரமாயும் ராஜாக்களாக ஆளுகை செய்வோம், வேதம் தெளிவாய் சொல்லுது. ஆனால் இப்பொழுது அல்ல, அது இப்பொழுது அல்ல, இனி வருகிறதா இருக்கிறது. ஆனா இப்போ நீங்களும் நானும் வெளியே ஆசாரியராகவும் உள்ள என்னவா இருக்கிறோம், ராஜாக்களாக இருக்கிறோம். அப்போ இந்த அபிஷேகம் இது ஒரு விசேஷித்த அபிஷேகம். கர்த்தர் உள்ளுக்குள்ள உங்களை என்ன ராஜாவை வச்சிருக்கிறார். அப்ப இந்த அபிஷேகத்தை நான் அதான் சொன்ன ஆரம்பத்துல, ஒரு பகுதி மட்டும் தான் இப்ப நம்ம பார்க்க முடியும். 2 பகுதி இருக்கு, ஆசாரியரும் இருக்கு, அது இப்ப பார்க்க முடியாது. சோ ராஜாக்களாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்ப அந்த ராஜாக்களாக வச்சிருக்கிற அந்த அபிஷேகத்தை உங்களையும் என்னையும் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் சொன்னாரு, நான் வரும் அளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை என்ன செய்ய, பற்றி கொண்டிரு. அப்ப அந்த அபிஷேகம் என்பது கிரீடம் என்று வேதம் சொல்லுகிறது. லேவியராகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க பாப்போம். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் எனும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. அப்படியானால் உங்களுக்கு எனக்கும் அபிஷேகம் தான் கிரீடம். ஆளுகைக்கு ஒரு ராஜா என்பதற்கு அடையாளம் எது, கிரீடம். ஒரு தலையில சாலமோன் தலையில கிரீடத்தை வச்சாச்சுன்னா அவர் என்னவா மாறிடுறாரு, ராஜாவாக மாறிடுறாரு. அது வரைக்கும் அவர் ராஜா கிடையாது. எப்பொழுது போய் நாதான் தீர்க்கதரிசி அந்த கிரீடத்தை அவர் தலைமையில வைக்கிறாரோ அவர் ராஜாவாக மாறிடுறாரு. அதே மாதிரி என்னைக்கு கர்த்தர் உங்க மேல என் மேலயும் அவருடைய அபிஷேகத்தை வச்சாரோ நீங்கள் நான் ராஜாக்களும் ஆசாரியமாய் மாறிவிட்டோம். அல்லேலூயா, அத்தனை பேர் மாறிட்டோம். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த ராஜாக்களும் ஆசாரியமாய் அழைக்கப்பட்ட நீங்கள் இந்த மகா மேன்மையான அந்த அபிஷேகத்தை, அந்த ராஜாக்குரியதான கனத்தை நீங்கள் நானும் பத்திரமா வச்சிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அதை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அவர் வரும்போது அவரோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள். அப்ப அந்த ராஜாக்களுக்கு கொடுக்கப்படுகிறதான மிக மேன்மையானதான் இந்த அபிஷேகம், கிரீடம். அப்ப கர்த்தர் உங்களை இனி ராஜாக்களும் ஆசாரியமா அழைச்சிருக்கிறார். இதை பத்திரமாய் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனா நம்ம வச்சிருக்கிறோமா அப்படிங்கறதா கேள்வி. வாசிங்க 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். சில நேரங்களிலே அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது.
இப்பொழுது சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார், அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதே அபிஷேகத்தை கர்த்தர் எடுக்கிறார். நான் தான் உன்னை அபிஷேகம் பண்ணேன், ஆனா இப்ப நான் சொல்றேன் உன்னை என்ன பண்ணிட்டேன், புறக்கணித்து தள்ளிட்டேன் அப்படிங்கிறார். இங்கேதான் மிக முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு சிலர் இந்த கடைசி காலத்துல என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, நமக்கு இருக்கிறதெல்லாம் நித்திய அபிஷேகம், அந்த அபிஷேகத்தை கர்த்தர் பண்ணிட்டாருன்னா எடுக்க மாட்டாரு, அவன் அவ்வளவுதான், நீ என்ன பாவம் பண்ணாலும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, உன்னை விட்டு எடுக்க மாட்டாரு. அதுக்கு பேரு ஒன் சேவ்ட் எவர் சேவ்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது ஒரு உபதேசம் இருக்கு. அந்த உபதேசம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நீ அபிஷேகம் கர்த்தர் உன்னை பண்ணிட்டாருன்னா நரகத்துக்குலாம் விட மாட்டாரு, உன்னை பரலோகத்துக்கு கண்டிப்பா கூட்டு போயிடுவாரு. அப்படி பார்த்தா கர்த்தர் அபிஷேகம் பண்ண நம்ம எல்லாரை விட மிக முக்கியமா கர்த்தர் அழைச்சது 12 அப்போஸ்தலர்கள். அந்த 12 அப்போஸ்தலர்களை ஒருத்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது, யூதாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, தனக்கு உண்டானவையை இழந்து போன யூதாஸ் காரியத்தை போல. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இழந்து போன தேமாவை குறித்து பவுல் சொல்லுகிறார், பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு தேமா போனான் அப்படின்னு இருக்கு. எத்தனையோ பேரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அனனியா சப்பீரால் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் பணத்தாசை இருந்ததனாலே மரித்து போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அபிஷேகத்தை பெற்றுவிட்டா கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படிலாம் இல்லை இங்க பைபிள். அந்த அபிஷேகத்தை காத்து கொண்டால் தான் கடைசி வரைக்கும் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அப்படிதான் இருக்குது. மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அவரை துக்கப்படுத்தாம பத்திரமா வச்சுக்கணும். வச்சுக்காத போது அந்த அபிஷேகம் போயிருச்சுன்னா அதுக்கு மாற்றாக கர்த்தர் வேற ஒருத்தரை கொண்டாந்துருவார். அந்த அந்த இடத்துக்கோ அந்த அபிஷேகத்துக்கோ அந்த அழைப்புக்கோ அது வேற யார் கைக்காவது போகும். அதை கர்த்தர் கொடுக்குறாரு. வேற என்ன செய்ய முடியும்? இப்போ கர்த்தர் ஒரு மிகப்பெரியதான ஒரு சவுலை பத்தி சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுது, வாசிங்க. 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ, நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு தலைவர். கர்த்தர் எப்ப உன்னை தலைவனாக்குனாரு? உம்முடைய பார்வைக்கு நீர் சிறியவராய் இருந்த போது. எனக்கு அந்த வசனத்தை வாசிச்ச போது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஐ வாசிங்கள் பாப்போம். 1 சாமுவேல் 10:23ஐ வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் வந்து சொல்லிட்டாரு சாமுவேல்ட்ட, சவுல் தான் ராஜான்ட்டாரு. சாமுவேல் சவுலுக்கிட்டையும் சொல்லிட்டாரு, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆனா திடீர்னு பார்த்தா சவுலுக்கு பயம், ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஐயோ நான் வரல, இந்த ஊழியத்துக்கு நான் வரல, இந்த அபிஷேகத்துக்கு நான் வரல, இஸ்ரவேலுக்கு நான் ராஜாவா, நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒதுங்கிட்டார். பல நேரங்களில் கர்த்தருடைய அழைப்பு இருக்கும், அந்த அழைப்பு இருக்கணும்னு தெரியும். கர்த்தர் கூப்பிட்ட உடனே, அதாவது ஒரு கர்த்தர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தொடங்கின உடனே இல்ல நான் வரல ஐயோ அப்படின்னு சொல்லி பயப்படுற அவங்க அந்த ஒரு பயம் இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முந்தின வசனம் என்ன வாசிச்சோம்? நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய். ஏன்னா அவனுக்குள்ள காரியம் யாருக்கு தெரியும்? அவனுக்கு தெரியும். நீர் என்னை ராஜாவா மாத்திட்டீரு. அந்த வசனத்தை வாசிங்களா திருப்பி, இதை 10:23. அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க அத்தனை பேரும் அவனுக்கு தோளுக்கு கீழ இருந்தாங்க. ஒரு ஆள் தான் ஹைட். அந்த ஊர்லயே அவன் மட்டும்தான் ஹைட். அப்ப யோசிச்சு பாருங்க என்ன ஹைட் இருந்திருக்கான் பாருங்க. ஆனா வசனம் சொல்லுது அவன் பார்வைக்கு அவன் சிறியவனாக இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உன் மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. அந்த அபிஷேகம் பெருசு. எல்லாரையும் பார்க்கல உனக்கு மேலான அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா உன் பார்வைக்கு நீ எப்படி இருக்கிற? சிறியவனா தான் இருக்கிற. உனக்கு ஏன்னா இது நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். நம்ம எல்லார் மேலேயும் ராஜாக்களும் ஆசாரியருமே கர்த்தர் அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். ஒரு பெரிய மகா பெரிய அழைப்பு இருக்கிறது. இந்த அழைப்புல கர்த்தர் நம்மளை நடத்தும் போது நம்ம கிட்ட இருக்கிற பலகீனம், நம்ம கிட்ட இருக்கிற குறை, நம்ம கிட்ட இருக்கிற காரியங்கள் யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். நம்மள அவங்க சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர் அப்படிம்பாங்க. உள்ளுக்குள்ள நாம யாருங்கிறது நமக்கு தெரியும். இது எல்லாருக்கும் பொருந்தும். நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும் நம்ம கிட்ட குறை இருக்குது. அதனாலதான் வசனம் சொல்லுது, நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருக்கவது அல்லவோ கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணினார் ராஜாவாக. அந்த தேவன் உனக்கே உன் மேல நம்பிக்கை இல்லவா? ஓடி ஒளிஞ்சிட்ட, ஐயோ வேணாம் விட்டுருங்க முடியாதுன்னு சொல்லிட்ட. ஆனால் கர்த்தர் உன்னை நம்பினார், கர்த்தர் உன்னை அபிஷேகித்தார், கர்த்தர் உன்னை அந்த ஊழியத்துக்கு கொண்டு வந்தார், அல்லது அந்த அழைப்புக்கு கொண்டு வந்தார், உன்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல வந்த உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றார், ராஜாவாக இராதபடிக்கு புறம்பே தள்ளினார். ஏன் இப்படி ஒரு அழைப்பு பெற்றவனுக்கு இப்படி ஒரு நிலைமை? ஏன் இப்படி ஒரு கர்த்தர் வச்ச மேன்மைக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை தள்ளுறதுக்கு கர்த்தர் ஒரு காரணத்தையும் சொல்றாரு. வாசிங்க 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசி. ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. இப்ப தள்ளுறதுக்கு என்ன காரணம்னு அவர் சொல்றாரு. தள்ளுறதுக்கு என்ன காரணம்? ரெண்டகம் பண்ணுதல், முரட்டாட்டம் பண்ணுதல். இது ரெண்டும் யாருக்கிட்ட இருந்துச்சு? சவுல் கிட்ட காணப்படுச்சு. இப்போ சவுல் கிட்ட அப்படி என்னங்க ரெண்டகம் பண்றது இருந்துச்சு, முரட்டாட்டம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு சம்பவம் இருக்கு. அந்த சம்பவத்துல அமலேக்கருடைய ஆடு மாட்டை அவர் என்ன பண்ணிடுறாரு? கொல்லாம விட்டுறாரு. அமலேக்க ராஜா விட்டுறாரு. விட்ட பிறகு ஆண்டு சாமுவேல் வராரு. இவர் சொல்றாரு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்றாரு சவுல். அப்போ கர்த்தர் சாமுவேல் சொல்றாரு, ஆடு மாடு சத்தம் கேக்குது, அது என்ன அப்படின்னு கேக்குறாரு. இப்போதான் சவுல் ஒரு தப்பு பண்றாரு. இந்த தப்பு தான் பெரிய தப்பு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமலேக்க ராஜாவை விட்டதை சவுல் சாமுவேல் ராஜாவை கொன்னுறாரு. அந்த பிரச்சனை அங்க சால்வ் ஆயிடும், அது பிரச்சனை இல்லை.
ஆனா சவுல் பண்ண ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டகம் பண்ணுதல். நல்ல கவனிங்க, ஆடு மாடை புடிச்சிட்டு வந்துட்டாங்க, அது நல்ல கொழு கொழுன்னு இருக்கு, அதை இவங்க வச்சுக்கிட்டாங்க. நல்லா இருக்குது, இதை ஏன் போய் வெட்டணும், கர்த்தர் எல்லாத்தையும் வெட்டி போட சொல்லிட்டாரு, இதை எதுக்கு வெட்டணும் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டாங்க. இப்போ சாமுவேல் வந்து கேட்கிறாரு, கர்த்தர் சாமுவேல் மூலமா கேட்கிறாரு, இந்த ஆடு மாடெல்லாம் நிக்குதல்ல, என்ன சவுண்ட் என் காதுல கேக்குதுன்னு. அதுக்கு சவுல் என்ன சொல்லியிருக்கணும், நாங்க புடிச்சிட்டு வந்தோம், அது நல்லா இருந்துச்சு, கொடுமையானவங்களை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முன்னாடி அப்படிதான் இருக்கு. ஆனா இவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, உம்முடைய ஜனங்களோ, யாரை போட்டு கொடுக்குறாரு, ஜனங்களை ஆண்டவர்கிட்ட போட்டு கொடுக்குறாரு. ரெண்டகம் பண்ணுதல்னா அந்த இடத்துல என்ன ரெண்டகம் பண்ணார் சவுலுனா, தாம் மேல இருக்கிற குற்றத்தை ஒற்றுக்கொள்ளாதது, அதுக்கு பதிலாக இன்னொரு ஆளை போட்டு கொடுத்தல். உன் மேல பிரச்சனை இருக்குன்னு சொன்ன உடனே ஐயோ இவங்க தான் அந்த தப்பு பண்ணாங்க, இந்த தப்ப சொல்ற ஆளை, இந்த மாதிரி சொல்ற ஆளை எல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க, பைபிள்ல இருக்க மாட்டான், கர்த்தர் அவனை புறமே தள்ளிடுவார். அது யார் வேணா இருக்கலாம். இப்போ ஆதாம் கூப்பிட்டு கேட்டார், பழம் சாப்பிட்டியா, நீர் கொடுத்த ஸ்திரீயானவள். இப்போ ஆதாம் தோட்டத்தை விட்டு வெளியே போனோம். ஏவாள்கிட்ட கேட்டாரு, நீ இப்படி செய்தது என்ன, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நீயும் வெளியே போலாம். வேலை முடிச்சு, தோட்டத்துக்குள்ள இருக்க முடியாது, அந்த அபிஷேகத்தை விட்டு வெளியே போயிடணும். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஒரு கர்த்தருடைய வார்த்தையை ஒருவேளை நீங்க மீறக்கூடிய இடமா வந்துருச்சு, நாம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா உணர்த்தும் போது உடனடியாக ஏற்றுக்கொள்ளுதல், அது பெரிய விஷயம். ஆனா அதை விட பெரிய விஷயம் சவுல் பண்ண தப்பு, ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல ரெண்டகம் பண்ணுதல். இப்போ மோசே மலைக்கு மேல போயிட்டாரு, மலைக்கு மேல போய் 40 நாள் அங்க இருக்கிறாரு, கர்த்தர் அவரோட கூட பேசுறாரு. மோசே கீழே வரும்போது கண்ணுக்குட்டி வழிபாடு வந்துருச்சு. அப்போ ஆரோனை பார்த்து கேட்கிறாரு, இந்த ஜனங்களை நீ இப்படி செய்வதற்கு அவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆரோன் சொன்ன வார்த்தை 32ஆம் அதிகாரத்துல இருக்கும், யாத்ராகமத்தின் புத்தகத்துல. பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாது இருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். 25வது வசனம் வாசிங்க. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். ஜனங்களா கேட்டாங்க நிர்வாணமாக்க சொல்லி, வசனம் தெளிவா சொல்லுது, பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாய் ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். இங்கதான் இருக்கு, செய்யறதெல்லாம் செஞ்சிடறது, சேர்ந்து செஞ்சிடறது. நம்ம ஊர்ல ஸ்கூல் படிக்கும் போது சொல்லுவாங்க, பசங்க எல்லாம் செய்யும்போது சேர்ந்து செஞ்சிருவாங்க, மாட்டிக்கிட்டா ஒருத்தனை எல்லாரும் சேர்ந்து போட்டு கொடுத்துருவாங்க. இங்க என்ன பிரச்சனைனா, ஒருத்தன் எல்லாரையும் போட்டு கொடுத்துட்டான், அதான் இங்க பிரச்சனை. மாட்டியாச்சு. நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுது, சகலம் அவருக்கு முன்பாக நிர்வாணமாயிருக்கு, வெளியரங்கமா இருக்கு. அதனால கர்த்தர் வந்து எதுவும் தெரியாம உங்களை கேட்கல, அவருக்கு ஒரு விஷயம் புரியல, எது உண்மை எது பொய்ன்னு தெரியுதுக்காக கேட்கல. கர்த்தர் ஒண்ணு கேட்கறாருன்னா அதுக்கு காரணமே நீங்க ஒத்துக்கொள்ளுறியா இல்லையான்றதுக்காக மட்டும்தான். நீங்க அந்த காரியத்துக்கு உண்மையை சொல்றீங்களா இல்லையா, அதுதான் கர்த்தருக்கு தேவை. இப்ப அவருக்கு எல்லாம் தெரியும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க. காயினை வந்து கேட்கிறாரு, உன்னுடைய சகோதரன் எங்கே, அதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன, நான் காவலாளியோ, அவ்வளவுதான். அதை மட்டும் ஒத்துக்கிட்டா அந்த இடத்துல போயிடும். பண்ணது மட்டும் இல்லாம அடுத்து சவுலு, இந்த ஆரோன் போன்ற ஆட்கள் அடுத்து என்ன செய்யறாங்க, ரெண்டகம் பண்ணுதல். அடுத்து அந்த வசனத்துல என்ன இருக்குது, 1 சாமுவேல் 15:23 என்ன இருக்குது, பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. இங்க இவர் என்ன முரட்டாட்டம் பண்ணாரு, இவங்க என்ன முரட்டாட்டம் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச பிரச்சனை இல்ல. சவுலுக்கு இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச பிரச்சனை இல்ல. வாசிங்க 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். நல்லா கவனிச்சீங்கன்னா, இவர் இப்படி சொன்ன உடனே சவுல் ஜனங்களுக்காக தான் அந்த இடத்துல வந்து பார்ப்பான், ஜனங்கள்லாம் என்ன பாக்குறாங்க, தப்பா நினைச்சிடறாங்கன்னு சொல்லி உடனே போய் சாமுவேல் கிட்ட சொல்லுவான், என் கூட வா, நீ என் கூட வந்தினா போதும் அப்படின்னு. உடனே சாமுவேல் திரும்பி சவுலோடு கூட போனான்னு முடியும். அப்படிதானே இருக்குது. சாமுவேல் என்ன செஞ்சாரு, சவுல் கூட போனார். இப்போ அப்படிதான் இந்த இடத்துலயும் அப்படிதான். சவுலுடைய பிரச்சனை என்னன்னா, கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்துறாரு, ஒரு பிரச்சனை வருது, கர்த்தர் உணர்த்தின உடனே இவர் என்ன பண்றாரு, தற்காலிகமா அந்த இடத்துல அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். உடனே என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன். 2 தடவை சொல்லுவான், நான் பாவம் செய்தேன். ஆனா அவங்க கிட்ட மாற்றமே இருக்காது, அவங்க என்ன இருக்காது, எந்த சேஞ்சஸும் இருக்காது. இப்ப கர்த்தர் கேட்கிறாரு, நீ வந்து சொன்ன உடனே ஒரு மனம் திரும்புதல். சில ஆட்கள்லாம் பாருங்க, ஏதாவது சொன்ன உடனே சரி. ஆண்டவரே ஒரு ஓமையில அழகா சொல்வாரு, 2 பேர் இருந்தாங்க, ஒருத்தன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான், இன்னொருத்தன் போறேன்னு சொல்லிட்டு போல. இதுல எவன் பெரியவன் கேட்பாரு.
அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கோம். சிலர்லாம் சொன்ன உடனே ஐயோ ஆமா சூத்திரம் பிரைஸ் தி லார்ட் அப்படிமா, ஒரு மாற்றமும் இருக்காது, ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது. ஆனா ஒரு சிலர் அவன் சொன்ன உடனே கேட்கவும் செய்வான், மாற்றமும் இருக்கும். அதைத்தான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. அங்க ஆரம்பிச்ச முரட்டாட்டம் சவுலுக்கு, ஐயோ ஜனங்க பாக்குறாங்க, ஜனங்க பண்றாங்க, இப்படி ஆரம்பிச்சு அடுத்து 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 எங்க வரைக்கும் வந்துருச்சுன்னா கர்த்தர் ராஜாவா இராதபடிக்கு தள்ளினார். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு ராஜ்யபாரம் தலைப்படும். ரெண்டு காரியம் அடுத்தடுத்து சொல்லுவார். 13ஆம் அதிகாரத்துல 13-14 வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டு முரண்பாடு மாதிரி இருக்கு பாருங்களேன். ஸ்திரப்படுத்துவார், நிலை நிற்காது. ஆப்போசிட்டா இருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் உன் ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்திடுவார். நீ 40 வருஷம் என்ன பண்ணிடுவ, அரசாண்டுருவ. ஆனா உன் ராஜ்யபாரம் என்னென்றைக்கும் நிற்காது, அவ்வளவுதான், போயிடும். உன் அளவுல உன்னை காப்பாற்றி விட்டுருவார். நீ 40 வருஷம் ராஜாவா இருந்துருவ. ஆனால் இப்பொழுது உன் ராஜ்யபாரம் நிலை நிற்காது. தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். முடிச்சிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இருக்கிற வரைக்கும் இருந்துக்கலாம்பா, இனிமேட்டு உன் ராஜ்யபாரம் உனக்கு அப்புறம் அவங்ககிட்ட போகாதுன்னு அர்த்தம். அப்படி அர்த்தம் என்ன? உன் அபிஷேகம் அடுத்த தலைமுறைக்கு போகாதுன்னு அர்த்தம். உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அடுத்த தலைமுறைக்கு போகாது. உன் அளவுக்கு. இப்போ இதுல ஒரு சிலர் யாராவது நினைச்சீங்கன்னா சொல்றேன், ஒரு சிலர் நினைப்பீங்க, அப்ப என் அளவுக்கு இருந்தா ஓகே தானா, சரி நம்ம இருக்கிற வரைக்கும் இருக்கு. நீங்க தான் எசேக்கியா ராஜாவுடைய ஆவியுடையவர். எசேக்கியா ராஜாவுடைய ஆவி எப்படிப்பட்டதுன்னா, என் காலத்தில் நடைபெறாமல் இருந்தால் சரி, என் பசங்க காலத்தில் அது நடந்துட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை, யார் எக்கடி கேட்டா எனக்கு என்ன. ஆனால் இங்க என்ன இருக்குது, உன்னுடைய ராஜ்யபாரம் இருக்கும், ஆனா அது அடுத்த தலைமுறைக்கு போகாது, அது வேற ஒருத்தங்கிட்ட போயிடும்ட்டாரு கர்த்தர். இப்போ எகு கிட்ட சொல்வாரு, ராஜ்யபாரம் நீ நல்லாதான் பண்ண, ஆனா உன் ராஜ்யபாரம் ஒரு 3 தலைமுறைக்கு இருக்கும், அதுக்கு மேல என்ன செய்யாது, 4 தலைமுறைக்கு 3-4 தலைமுறைக்கு மேல இருக்காது. அதை பத்தி எகு கவலைப்பட்டானா? எகு கவலைப்படவே இல்ல. சரி, ஏதோ ஒரு 3-4 தலைமுறைக்கு இருக்குது, சோத்திரம் இல்ல. எப்படி இருக்கணும் தெரியுமா? என் மேல் உள்ள அபிஷேகம் கர்த்தர் வருமளவும் என் மேல் இருக்கணும். முடிவு பரிந்து அபிஷேகம் நிக்கணும். நான் இருந்தாலும் எனக்கு இருக்கணும். எனக்கு பின்னாடி வருகிற ஒரு சந்ததிகள், அது ஆவிக்குரிய சந்ததியோ உலக பிரகாரமான சந்ததியோ, கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகம் அவர்கள் மேலும் கர்த்தர் வருமளவும் நடக்கணும். விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாதியில போயிடக்கூடாது. இங்கே சவுலுக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை. சவுல் அதை பத்தி கவலையே படல. எகு கவலைப்படவே இல்லை. எசேக்கியா ராஜா கவலைப்படவே இல்லை. உனக்கு அப்புறம் இல்ல, அதை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை. ஏதோ நமக்கு மட்டும் இருக்குது. சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை அழைத்தது உங்களை மட்டும் பரலோகத்துக்கு கூட்டு போவதற்கு அல்ல, உங்கள் மூலமாக ஒரு சந்ததியை கூட்டு போவதற்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறார். எதுக்கு அப்புறம் உங்களை ரட்சித்து உங்க மூலமா பரலோகத்துக்கு நீங்க மட்டும் தான் வரணும்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களை கூட்டிட்டு போயிடலாம் ஆண்டவர். அப்போ உங்க மேல இருக்கிற அபிஷேகம் விசேஷித்தது, விசேஷமானது. ஆண்டவர் சொல்றார், இந்த அபிஷேகத்தை நான் கொடுத்திருக்கிறேன், அதை பத்திரமா வச்சுக்கோ. இந்த அபிஷேகம் எதுக்காக கொடுத்தேன்? என் கட்டளைகளின்படி கை கொள்வதற்கு. என் கட்டளைகள் நீ கை கொள்வதுதான் கொடுத்தேன். ஆனா இப்பொழுதோ அதை மீறினது மட்டுமல்ல, ரெண்டகம் பண்ணுதல். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம்னு ஒண்ணு இருக்கு, அது உங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த அபிஷேகம் வளர பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படி வளர பண்ணும் தெரியுமா? கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுற வரைக்கும் அந்த அபிஷேகம் வளர பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வளரணும். ஆண்டவர் கொடுத்த எல்லாமே வளரும். ஆண்டவர் கொடுத்த எல்லாமே என்ன செய்யும்? வளரும். எப்போ வரைக்கும் வளரும்? அவர் வர்ற வரைக்கும் வளரும். ஆனா இன்னைக்கு நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? மற்றவங்களுக்கு நடுவுல தூஷணம், ரெண்டகம் பண்ணுதல், சபைக்குள்ள உட்காந்துட்டு அவங்கள பத்தி இவங்ககிட்ட பேசுறது, இவங்கள பத்தி அவங்ககிட்ட பேசுறது, இல்ல சபையை பத்தி போய் வெளியே பேசுறது, அல்லது கணவனை பத்தி வெளியே போய் பேசுறது, மனைவியை பத்தி போய் வெளியே பேசுறது, அல்லது பாஸ்டர் குடும்பத்தை பத்தி வெளியே பேசுறது. இப்பவும் சொல்றேன், தூஷித்தல் என்பது பிசாசினுடைய சுபாவம். அந்த சுபாவத்தை உடைய ஒருத்தர் கூட உருப்பட மாட்டாங்க லைஃப்ல. யாரும் உருப்பட மாட்டாங்க. ஒருத்தனை பத்தி குறை பேசி தூஷணம் பண்ணி ஒருத்தன் உயர்ந்துட்டானா அப்புறம் வசனம் பொய்யா போயிடும். எப்பேற்பட்ட பிசாசைய பத்தி ஆண்டவர் சொல்றார், இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அதான் அவன் முடிவு. நம்முடைய வேலை ரெண்டகம் பண்ணுதல் இல்ல, நம்முடைய வேலை சமாதானம் பண்ணுதல். நம்முடைய வேலை என்னது? சமாதானம் பண்ணுதல். சிலர்லாம் சொல்லுவாங்க, அவரு அவ்வளவு பெரிய பாவி, அவரை எப்படி சர்ச்சில் கம்யூனியன் கொடுக்க விடுறீங்க? சரி, நீங்க ஒரு நல்ல பரிசுத்தவனை காட்டுங்க பார்ப்போம். ஒரு பூரண பரிசுத்தவனை காட்டிருங்க, நம்ம அவரை வச்சு கம்யூனியன் கொடுத்துடலாம். இங்க எவனும் பூரண பரிசுத்தவானம் இல்லை, எவனும் பூரண பாவியும் இல்லை. இங்க வந்திருக்கிறவன் எல்லாம் பரிசுத்தவனாக வந்திருக்கிறோம். ஒருவர்கிட்ட ஒரு சில குறைகள் இருக்கும், அந்தந்த ஏஜுக்குரிய குறை இருக்கும். ஒரு குழந்தைய நீங்க கூட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு குறை இருக்கும். அது இருக்கிற மைக்கெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு கிடக்கும், செய்தி கேட்க கூடாது, அது அதுகிட்ட இருக்கிற குறை. ஒரு 15-20 வயசு பையன் கிட்ட போனீங்கன்னா அவனுக்கு அதுக்குரிய குறை ஒன்று இருக்கும், வாலிபத்துக்குரிய பலகீனம் இருக்கும். ஒரு 30-40 வயசுக்குரிய ஆளுகிட்ட போனீங்கன்னா அவருக்கு அதுக்குரிய ஒரு குறை இருக்கும், குடும்பத்துல பிரச்சனை இருக்கும். மனைவியை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா எல்லாரும் சர்ச்சில் சொல்லிடுவாங்க, அந்த பிரதர் மாதிரி நீங்க ஒருத்தரை பார்க்கவே முடியாது தெரியுமான்னு. அந்த அம்மாவை கூப்பிட்டு கேளுங்க. அவ்வளவுதான். இங்க எல்லாருக்கிட்டையும் குறை இருக்கு. குறை இல்லாதவன் எவன் இருக்கான்னு சொல்லுங்க. உடனே அப்படி குறை உள்ளவங்களை எல்லாம் சபைக்குள்ள அப்படி பண்றாங்க,
அப்படி பார்த்தா இந்த உலகத்துல ஒருத்தரை கூட நாம் பரலோகத்துக்கு விட்டு போக முடியாது. இங்க நிறைவாக்கும்படி கர்த்தர் கொண்டாந்து இருக்கிறார். சபைக்குள்ள உட்கார்ந்து ரெண்டகம் பண்ணுதல், குடும்பத்துக்குள்ள சில ஆட்கள்லாம் வீட்டுக்குள்ள விட்டோம்னா கணவன் மனைவி பிரிச்சிருது, மாமியார் மருமகளை பிரிச்சிருது. யாரையும் போய் ஒரு வீட்டுக்குள்ள விட்டா உங்கள் மூலமாக ஏதாவது சமாதானம் வரணும் இல்லையா? அதான் வரணும், ரெண்டகம் பண்ணுதல். அதே மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு முரட்டாட்டம், சபைக்குள்ள சிலர்லாம் முரட்டாட்டம், நான் பண்ண மாட்டோம், அது முடியாது இது முடியாது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்துவே அவ்வளோ 12 பேர் இருக்கிறதுலயே ஒஸ்ட் டிக்கெட். இயேசு சொல்றாரு, நான் மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர் புறஜாதியர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவரை சிலுவையில் அறைவாருங்கன்னு பக்கத்து ரூமுக்கு போனா இந்த ரூம்ல அடிச்சுக்கிறான். அப்ப நெக்ஸ்ட் யாரு? இந்த போராராமா அவரு. அவர் சாக போறனா நமக்கு எப்படி இருக்கணும் இல்லையா? சாக போனா என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்? போன உடனே இவன் சொல்றான், அப்ப அடுத்தது யாரு? அவர் போறேன் டாப்ல, நான் தான் அடுத்து. அவன் இல்ல நான் தான் அடுத்து. எப்படிப்பட்டவங்களை வச்சிருந்திருக்கிறார் பாருங்க. அப்படிப்பட்டவங்கிட்ட இருக்கும் போதே கர்த்தர் அவ்வளவு அமைதியா இருந்திருக்கிறார். இருந்தாரா இல்லையா? ஏன் உங்களால முடியல? சிலருக்குலாம் முரட்டாட்டம், முடியாது, ஆவாது, நடக்காது. உங்களை கர்த்தர் கூப்பிட்டது முரட்டாட்டம் பண்றதுக்குள்ள சாந்த குணம் உள்ளவனாய் மாற்றுவதற்கு. அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாய் மாறுகிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் சமாதானம் பண்ணுகிறாய் மாறுகிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் அபிஷேகத்தை கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார். ஏன்னா அது கர்த்தரின் அபிஷேகம். பிசாசுடைய அபிஷேகம் தான் முரட்டாட்டம் பண்ணுதல், ரெண்டகம் பண்ணுதல், எல்லாம் பிசாசுடைய அபிஷேகம். அதான் தூஷிக்கிறது, எதிர்க்கிறது, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் சண்டை போடுறது. இருக்கட்டும், நமக்கு எதிராக அவன் கிரியை செய்யட்டும், ஏதாவது பண்ணட்டும், பேசட்டும். உன் முரட்டாட்டம் உன் அபிஷேகத்தை கொன்று போடும். ரெண்டகம் பண்ணுதல் உன் அபிஷேகத்தை கொன்று போடும். நீ தேவனுக்கு முன்பாக அபிஷேகத்தை பெற்றவன், விசேஷத்தை அழைப்பை பெற்றவன். கர்த்தர் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கடைசியில் என்ன ஆகி போச்சு? அவனுடைய அபிஷேகம் என்னவாயிருச்சு? போயிருச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பதிலாக வேறொரு ராஜாவை கொண்டு வருகிறேன். வாசிங்க 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி. அப்ப ஆண்டவர் ஒரு அபிஷேகத்துக்கு அதிபதியாக என்ன பண்ணி இருக்கிறாரு? அபிஷேகம் பண்ணி. அப்படிதானே இருக்குது. இப்ப ஆடுகளுக்கு பின்னாடி இருக்கிறவனை இப்ப செலக்ட் பண்றாரு. செலக்ட் பண்ணி என்னவா மாத்துறாரு? அதிபதி, ராஜாவாக மாத்துறாரு. ஆனா இப்பவும் ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு பாருங்க. வாசிங்க 14வது வசனம் வாசி. 2 சாமுவேல் 12:14 வாசிங்க. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால், கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி. இப்ப என்ன நடந்துச்சு? பத்சேபால் விஷயம் நடந்துருச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ அந்த உரியாவின் மனைவி காரியம் நடந்த உடனே கர்த்தர் இப்போ தாவீதை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணேன். அந்த வசனத்தை வாசிங்க. அதே 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 12:7. 2 சாமுவேல் 12:7. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சவுலை தள்ளிட்டு நான் உன்னை கொண்டாந்தேன். சவுலை தள்ளிட்டு என்ன பண்ணிட்டேன்? உன்னை கொண்டாந்தேன். அவன் அபிஷேகத்தை எடுத்துட்டு அந்த அபிஷேகத்தை உங்ககிட்ட கொடுத்த ராஜாவா. இப்போ நீயோ வென்றால் என்ன பண்ணிட்ட? என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சுட்டேன். செஞ்சது மட்டுமல்ல, என் சத்துருக்கள் தூஷிக்கப்படத்தக்கதாக. இதை தான் சில நேரங்களில் நாம கொஞ்சம் தியானிக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சில பாவங்கள் செய்யும் போது இது யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்ம கிட்ட 2 வகையான பாவம் இருக்கு. ஒரு பாவம் எல்லாருக்கும் முன்னாடி தெரிஞ்சிடும், எல்லாருக்கும் வெளியரங்கமாகிடும். இப்படி ஒரு பாவம் இருக்கு, மனுஷனுக்கு முன்பாக. இன்னொன்னு இருக்கு, யாருக்கும் தெரியாது அப்படின்னு செய்யற பாவம் இருக்கு. இந்த 2 பாவத்துல நாம எந்த பாவம் பரவாயில்லன்னு நினைப்போம்னா, யாருக்கும் தெரியாம இருக்கிறது பரவாயில்ல. எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் நமக்கு என்னவாயிடும்? அவமானம் ஆயிடும், கேவலமா பேசிடுவாங்க. ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருக்கும் தெரியாம செய்யற பாவம் தான் டேஞ்சர். யாருக்கும் தெரியாம செய்யற பாவம் டேஞ்சர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பாவங்கள் ஏதோ கர்த்தருக்கு வெளியரங்கமாகாத ரகசியம்னு உனக்கு கிடையவே கிடையாது. எப்படியோ தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சது உனக்கு ஒரு தண்டனையும் கிடைச்சிருச்சு. எல்லாரும் தூஷிச்சுட்டாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க, ஒரு தண்டனை கிடைச்சிருச்சு, பரவாயில்ல. அதோட எனக்கு எல்லாம் முடிஞ்சிருவேன் இல்ல. கர்த்தர் நினைச்சார்னா உன்னை திருப்பி கொண்டு வந்து நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாராலும் தள்ளப்பட்டாலும், ஆகாததுன்னு தள்ளப்பட்டாலும் அதை மூலக்கல்லாய் மாற்றுவதற்கு அவரால் முடியும். சில நேரங்களில் அப்படி நடந்திருக்கு. ஒரு சிலருடைய பாவங்கள்ல வெளியரங்கமான பிறகு, அவங்க ஆண்டவரை மறந்து திரும்பின பிறகு, கர்த்தர் அவங்களை திருப்பி கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு? அந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சுட்டாரு. உதாரணமா இப்ப நீங்க சிம்சோன் எடுத்துக்கோங்க. சிம்சோனுடைய பாவம் யாருக்கும் தெரியல. அவன் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சிம்சோனுடைய பாவத்தை தெளிலால் பாவம்னு சொல்லுவீங்க. அதல்ல, சிம்சோனுடைய பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செத்த சிங்கத்துல இருந்து எடுத்து என்ன பண்றாரு? தேனை சாப்பிட்டாரு. ஆனா நசரேய விரதம் இருக்கிறவன் செத்த உடலை எதையாவது தொட்டா அவனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி என்ன 6 சொல்லுது.
அவனுடைய தலை என்ன செய்யப்பட வேண்டும்? மொட்டையடிக்கப்பட வேண்டும். தலை மொட்டையடிக்கப்பட்டுட்டு திருப்பி முடி வளர்ற வரைக்கும் அவன் என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். இப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா, இவர் செத்த சிங்கத்திடம் தேனை எடுத்துட்டாரு, சாப்பிட்டுட்டாரு, அப்பா அம்மா கிட்டையும் கொடுத்துட்டாரு. ஆனா எங்கிருந்து எடுத்தாருன்னு என்ன செய்யல, சொல்லல. அவருக்கு அதை பத்தி கவலையும் இல்ல. அவர் வாடின ஒரு மினிஸ்ட்ரியை பண்ணிட்டு இருக்காரு. மினிஸ்ட்ரி நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா ஏற்கனவே செஞ்ச பாவம் மறைமுகமா உள்ள இருக்கு, யாருக்குமே தெரியல. ஒருத்தருக்கும் தெரியாத பாவம்னு உள்ள இருக்கு. இப்ப தெளிலால் பாவமா இருக்கட்டும், வேற எதுவானா இருக்கட்டும், அது வெளியரங்கமாகிருச்சு. ஆனா இது தெரியவே இல்லை. ஒரு நாள் வந்தது, சிம்சோனை பிடிச்சாங்க, கண்ணில் குருடாக்குனாங்க, தலையை என்ன செஞ்சாங்க? மொட்டை அடிச்சுட்டு ஜெயில வச்சுட்டாங்க, சங்கிலி போட்டு கட்டிட்டாங்க. அதனால தான் அந்த இடத்துல ஆண்டவர் தெளிவா ஒரு வசனத்தை எழுதுவாரு, மிக தெளிவா எழுதுவாரு. சிம்சோனின் முடி மீண்டும் வளரத் தொடங்கியது அப்படின்னு இருக்கும். இப்ப கர்த்தர் வந்து நியாயம் தீர்த்து முடிச்சிட்டார். கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு நசரேய விரதம் இருக்கிறவனுக்கு தலைமுடி, அவனுடைய பாவத்துக்கு தலைமுடி மொட்டை அடிச்சாச்சுன்னா கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சிடணும். தலைமுடி முளைக்கிற வரைக்கும் வெளியே வரக்கூடாதுன்னு இருக்கு. அங்க வீட்டுல வைக்கிறதுக்கு பதிலாக ஜெயில வச்சுட்டாரு. உள்ள வச்சாச்சு, முடி முளைக்கிற வரைக்கும் அவன் எங்க இருந்தான்? ஜெயில தான் இருந்தான். அதான் வசனம் சொல்லுது, முளைக்க தொடங்கியது. சோ அவன் பண்ண தப்புக்கான காரியம் என்னவாயிருச்சு? வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் சில நேரத்தில் மறைமுகமாக செய்யற பாவம் இருக்குல்ல, யாருக்கும் தெரியாதுல்ல. இந்த மாதிரி கர்த்தர் ஒரு பழி வாங்குவார், ஒரு பழி ஒன்று வாங்குவார். அது ரொம்ப கஷ்டம். அது நியாய பிரமாணம் அல்லது சுயாதீன பிரமாணம் எல்லாத்துலயும் இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்லக்கூடியது, இப்ப தாவீதுடைய பிரச்சனை என்ன? பாவம் செஞ்சாச்சு. இப்ப அபிஷேகம் பெற்றவன் பாவம் செய்யறான். அபிஷேகம் பெற்றவன் அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கும் போது பாவம் செய்யறான். நான் சவுல தள்ளிட்டு தான் உன்னை கொண்டாந்தேன், உனக்கு ஒரு விசேஷத்தை அபிஷேகம் கொடுத்தேன். ஆனால் இப்ப செஞ்ச உடனே கர்த்தர் சொல்லக்கூடியதான காரியம் என்ன? அதுல சூப்பரா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, வாசிங்க 13வது வசனம், 2 சாமுவேல் 12:13 வாசிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அதான் கொடுமையே. இப்ப பரவாயில்லையே, கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நீங்க செஞ்சிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க செய்யறதுக்கு ஒரு தண்டனை கொடுத்திருக்காரு, ஒரு வேலை கொடுப்பார் தாவீது. அந்த வேலையை கவனிங்க. 12ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் வாசிங்க. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடியினால், அந்த சத்துருக்கள் தூஷிக்க காரணம்னா என்ன? அதான் முக்கியம். இப்ப தாவீது யாருக்கும் தெரியாம பத்சேபாட்ட ஒரு தப்பு நடந்துச்சு, யாருக்கும் தெரியல. இப்ப வெளியரங்கம் ஆயிடுச்சுன்னா தண்டனை முடிஞ்சிருச்சு. வெளியரங்கம் ஆயிடுச்சுன்னா தண்டனை முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப தாவீது செஞ்சது யாருக்கும் தெரியல. இப்ப கர்த்தர் சொல்றாரு, சத்துருக்கள் தூஷிக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் செஞ்சது யாருக்குமே தெரியாது. நாத்தான் தீர்க்கதரிசிக்க கர்த்தர் தான் சொன்னாரு. அப்படி இருக்கும்போது சத்துருக்கள் தூஷிக்கனா என்ன அர்த்தம்னா, கர்த்தருக்கு சத்ரு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். யாரு கர்த்தருக்கு சத்ரு? பிசாசு. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? சகோதரர்களை இரவும் பகலும் குற்றப்படுத்துகிறவன், அவன் தூஷிக்கிறவன். அவன் நேரா போவான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க அபிஷேகம் பண்ணி ஒருத்தனை வச்சிருக்கீங்கல்ல, இந்த அவனை பாருங்க, அவன் என்ன வேலை பண்ணிருக்கான் பாருங்க. இந்த கேள்விக்கு கர்த்தர் என்ன பதில் சொல்லுவாரு? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? சில நேரங்களில் பிள்ளைகள் தப்பு பண்ண உடனே பெற்றோர் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? பெற்றோர் என்ன பண்ண மாட்டாங்க? தப்பு பண்ணது பிள்ளைகள் தானே, ஏன் பெற்றோர் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க? போனால் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் என்னை பார்த்து கேட்பாங்க, என்ன உன் பையன் இப்படி பண்ணிட்டானாமே, என்ன உன் பொண்ணு இப்படி பண்ணிருச்சாமே அப்படின்னு கேட்குற அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம வெக்கப்பட்டுக்கிட்டு கூனி குறுகி அவங்க எங்க வர மாட்டாங்க? சர்ச்சுக்கே வர மாட்டாங்க. எப்படி ஃபேஸ் பண்றது ஜனங்களை? நமக்கு ஒரு சபைக்குள்ள இருக்கிற ஒரு 50 பேருக்கு ஒரு உண்மை தெரிந்தால் ஃபேஸ் பண்ண முடியலையே, பிசாசு வந்து கேட்கிறான் ஆண்டவரை பார்த்து. என்ன பண்ணுவான்? என்ன உங்க ஆளு, நீங்க அபிஷேகம் பண்ணாலு, என் ஜனத்தின் மேல் ராஜாவா இருக்கணும்னு சொல்லி நீங்க சொன்னீங்க, சவுல தள்ளிட்டு கொண்டாந்தீங்க, என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு சொன்னீங்க, என் மன விருப்பத்தின்படி எல்லாம் செய்வான்னு சொன்னீங்க, என்ன இப்படி ஆகி போச்சு, என்ன பண்ணலாம் இவனை அப்படின்னு. பல நேரங்களிலே நாம எப்படி கூனி குறுகிறோமோ அதை விட துக்கம் ஆண்டவருக்கு வரும். பிசாசு தூஷிக்கிறவன், இரவும் பகலும் சகோதரை குற்றப்படுத்துகிறவன். நாம் பாவம் செய்யும் போது அவங்க பார்க்கிறாங்களா பார்க்கலையாங்கிறத விட என் கூட நின்று ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அது தனி அறைக்குள்ள செய்யறியா இல்ல உன் சிந்தனைக்குள்ள உட்காந்துக்கிட்டு உன் போன்ல செய்யறியா, அது ஆண்டவருக்கு தெரியும். சில நேரங்களில் நமக்கு ஏன் அந்த பயம் வருது தெரியுமா? ஏன் அந்த பயம் வருது? யாருக்கும் தெரியாம தானே பாவம் செய்யறோம், செஞ்சுட்டு போயிட்டோம். ஏன் அப்புறம் உனக்குள்ள ஒரு உணர்வு வருது? ஆவியானவர் உன்னை உணர்த்துகிறார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். என்ன உணர்த்துறாரு? நீ எக்கேடு கட்டால போன உடவு என்னால முடியாது, நீ பரலோகத்துக்கு வரணும், ஆனா நீ பரலோகத்துக்கு வர முடியாத நிலைமைக்கு போயிட்ட. இந்த பாரு ஒருத்தன் குற்றப்படுத்தி நிற்கிறான். யோசுவா என்கிற பிரதான ஆசாரியனை குறித்து சகரியாவின் புத்தகம் சொல்லுது. சகரியாவின் புத்தகத்துல யோசுவாவை குறித்து வாசிக்கிறோம். வாசிக்கும் பொழுது அந்த ஆசாரியனை கொண்டு நிறுத்துறாங்க.
நிறுத்தும் போது இன்னொரு பக்கத்துல நின்று பிசாசு என்ன பண்ணானா, குற்றம் சாட்டினான்னு இருக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இவன் பிரதான ஆசாரியன். யார் தெரியுமா? இந்த யோசுவா. இவன் தான் அந்த தேவாலயத்தை, ஆகாய் புஸ்தகத்துல தேவாலயம் கட்டினாங்கல்ல, செருபாபேல் 2வது தேவாலயம். கர்த்தர் விசேஷமா அபிஷேகம் பண்ண 3 பேர். ஒன்னு யூதாவின் மனுஷனாகிய செருபாபேல், இன்னொன்னு யோசுவா ஆசாரியன், பிரதான ஆசாரியன், இன்னொன்னு ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள். 3 பேர் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். அதுல மிக முக்கியமான அபிஷேகம் பெற்றவன் தான் இவன். இவன் வந்து நிக்கிறான். நிக்கும் போது அவனுக்கு பக்கத்துல வந்து யார் நிக்கிறா? சாத்தான் விரோதம் செய்ய, குற்றப்படுத்துறதுக்கு. ஆனா இதுவே இப்படி யோசிச்சு பாருங்க. யோபுவை பத்தி பேச ஆரம்பிக்கும் எவ்வளவு தைரியமா பேசுறாரு ஆண்டவர். உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும், எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அவருக்கு. இப்ப இவனை பத்தி பேசும்போது எப்படி இருக்கும்? நீ அவனை பத்தி பேசாத, அவன் ஆசாரியன் தான், அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனுக்கு புது ட்ரெஸ் நான் போட்டுக்கிறேன். இந்த கான்வர்சேஷனுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதை தான் சொல்ல வரேன். நாம ஒரு பாவம் செய்யும் போது என்ன தோணணும்னா, யாரும் பார்க்கலன்னு தோணக்கூடாது, என் பக்கத்துல நின்று ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தோணணும். வரும் விலகின வரும். நான் எப்பவுமே சொல்வேன், என்ன வச்சு தான் சொல்வேன். ஆண்டவர் பல நேரங்களில் எனக்கு உணர்த்துறதை சொல்வேன். ஒரு மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் பவுல் சொல்றாரு, ரோமர் 7 8 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு, இந்த மாம்சத்துக்குள்ள இந்த ஆத்மாவானது, சிருஷ்டியானது ஏகமாய் தவிக்கிறது. ஏன்னா இது பலகீனம். உள்ள இருக்கிறது ஆத்மா நித்தியம், ரெண்டும் சேர்ந்து போராடுது ஆப்போசிட்டா. அப்போ அந்த மாதிரி தான் நிறைய பேருடைய லைஃப்ல இருக்கு. மாம்சம் என்ன செய்து போராடுது. அப்பெல்லாம் ஆண்டவர் சொல்வாரு, நீ எதனால பாவம் செய்யற தெரியுமா? யாரும் பார்க்கலங்கிறதுனால பாவம் செய்யற. இப்படி யோசி. எப்பவும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே நிக்கிறான். இன்னொன்னு, உன் தூதன், உன்னை காப்பாத்துக்கிற தூதன் என்ன பண்ணுவான்? உன் பக்கத்திலே நிற்பான். இவ்வளோ பேர் உன்னை பக்கத்துல நிக்கிறாங்கன்னு நினைச்சா உனக்கு என்ன வராது? நீங்க சர்ச்சில் ஒரு 10 பேர் இருந்தா கண்டிப்பா கோவமா பேச மாட்டீங்க, அப்படிதானே? யாராவது சர்ச்சில் காலை மிதிச்சிட்டாங்க என்ன பண்ணுவீங்க? யாரோ ஒருத்தர் சிஸ்டரோ பிரதரோ காலை மிதிச்சிட்டாரு என்ன பண்ணுவீங்க? இருக்கட்டும், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, பரவாயில்ல, பார்த்துக்கோங்க சிஸ்டர், சோத்திரம். ஓகே, பஸ்ஸில் காலை மிதிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? இங்க விட்டுட்டோம்ல, சர்ச்சில் ஒருத்தரை மன்னிச்சு இதை சேர்த்து அவனை திட்டிடுவோம், மொத்தமா தீந்தான் அவன் அதோட. இப்ப நமக்கு என்னன்னா, இது சர்ச்சு, எல்லாரும் பாக்குறாங்க, அங்க யாரும் இல்லை, போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு. இப்ப யோசிச்சு பாருங்க, அங்கேயே 4 பாஸ்டர் நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க போகும்போதே உங்க பாஸ்டர் நிக்கிறாரு, இன்னும் 2 பாஸ்டர் நிக்கிறாங்க, வாங்க பிரதர், பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒருத்தர் மிதிக்கிறான், என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்கா இருக்கட்டும் பிரதர், பிரைஸ் தி லார்ட். ஏன்? எங்க பாஸ்டர் இருக்கிறாரு, இல்லைன்னா நான் வேற மாதிரி இருப்பேன். அப்போ நம்ம அறியாமலேயே நமக்கு வேண்டப்பட்டவர்கள், முக்கியமானவர்கள் இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய குணம் என்ன ஆகுது? தானா வெளிப்படுது. எப்போ பாவம் வெளிப்படுது? என்னை சுத்தி பார்க்க யாரும் இல்லைங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுகிறது. ஆனா உன் பக்கத்துல நின்று உன்னை குற்றப்படுத்துறதுக்கு ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் பாவம் செய்யவும் தூண்டுவான். அந்த பாவத்தை நீ செஞ்ச பிறகு உன்னை பத்தி போட்டும் கொடுப்பான். ஏன்னா 2ம் பண்ணுதல் பிசாசுடைய வேலை. உன்னை பாவம் செய்யறது தூண்டுறதும் அவன் தான், அதை செஞ்சுட்டீங்கன்னா உன்னை போய் போட்டு கொடுக்கறதும் அவன் தான். இப்போ பார்த்தா தாவீதோடைய காரியங்கள் நடக்குது. சத்துருக்கள் தூஷிக்கத்தக்கதாக எல்லாரும் எதிரிலும் இப்படி பண்ணிட்டே, யாரும் பார்க்கலையே. தாவீது உடனே, யார் பார்த்தா? யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். மிஞ்சி போச்சுன்னா யோவாபுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நீங்க பூட்டி அப்படியே நாத்தான் தீர்க்கதரிசி, யார்ட்டையும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்கல. விழுந்தாங்கால்ல, நானே அந்த மனுஷன், ஆமா நான் தான் பாவம் செய்தேன். இப்போ சொல்லிட்டு அவர் சொல்வாரு, நீ என் சத்துருக்களுக்கு தூஷிக்க முடியாத. வசனம் திருப்பி வாசிங்க பாப்போம். கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். வேற வழியே இல்ல. அதுக்கு ஒரு பெயின் இருக்கு, அதுக்கு ஒரு விலை இருக்கு. அந்த விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விலை என்ன பண்ணப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்வாரு, நீ சாகாதபடி. அப்படிதானே இருக்கு. அதுக்கு முந்தின வசனம் என்ன இருக்கு? நீ சாகாதபடி. ஆனா உனக்கு பதிலா வேற யாரோ செத்து இருக்காங்கன்னு அர்த்தம். உன்னை நீ அபிஷேகம் பெற்றவன், சரி உன்னை விட்டுட்டேன், ஆனா நிச்சயமா உன் பிள்ளை சாகும். வேற வழியே இல்லை. ஏன்னா சத்துருக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து. இப்ப தாவீதுக்கு என்னங்க தண்டனை அப்படின்னு கேட்டா என்ன தண்டனை சொல்றது? தாவீது நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்றவன், என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் அவன் கை கொள்ளுகிறான்னு பைபிள் சொல்றது. தாவீதுக்கு என்ன பேர் இருக்கு? என் கட்டளைகளையும் கற்பனைகளையும். இதெல்லாம் தாவீதுக்கு பிறகு நடக்கிற சம்பவம், சாலமோன் காலத்துக்கு பிறகு நடக்கிற சம்பவம். கர்த்தர் சொல்றாரு, தாவீது எப்படிப்பட்டவன்? என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்கிறவன். அப்ப தாவீதை பத்தி திருப்பி சொல்லும் போதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருக்கிறார். என்ன வார்த்தை? என் கட்டளைகளையும். அந்த தாவீது தான் இப்ப தப்பு பண்ணியிருக்கிறாரு. அந்த தாவீது தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தின்படி பெரிய தப்பு. நியாயப்பிரமாணத்தின்படி. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, தாவீது உன்னை பத்தி எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. உன்னை பத்தி எனக்கு என்ன இருக்கு? பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா நீ விசேஷித்த அபிஷேகம் பெற்றவன். உன்னை ஆடுகளுக்கு பின்னால் அலந்திருந்த உன்னதான் கொண்டாந்து என்னவா மாத்தி இருக்கிறேன்? அந்த அபிஷேகத்துக்குரிய ராஜாவா மாத்தி இருக்கிறேன். அந்த அபிஷேகத்தில் இருக்கிற நீ இப்படிப்பட்ட காரியத்தை என்ன பண்ணிருக்க கூடாது? யாருக்கும் தெரியாம செஞ்சிடலான்னு சொல்லி செஞ்சிருக்க கூடாது. யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிருக்க கூடாது. நீ அப்பேற்பட்டவன் அல்ல. இப்ப வேற வழி இல்ல. அதுக்குரிய தண்டனை என்ன செய்யும்? கண்டிப்பாய் உண்டு. அதுக்குரிய தண்டனை கண்டிப்பாய் உண்டு. இப்போ புதிய ஏற்பாட்டு காலம். இப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எல்லாரும், புதிய ஏற்பாட்டு காலம்.
இப்ப நியாயப்பிரமாணம் கிடையாதுங்க, அதுதான் பழைய நியாயப்பிரமாணம், கர்த்தர் தண்டிப்பாரு. அப்போ இப்ப நம்ம பாவம் செஞ்சுட்டா கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? இப்ப நம்ம பாவம் செஞ்சா கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? எபிரேயர் 10:26-27 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், அதாவது எல்லாம் தெரிஞ்சு ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும். அப்ப என்ன பயம் இருக்கு? இப்ப நியாய இப்ப தீர்ப்பு செஞ்ச தப்புக்கு என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு, நீதிமானுக்கு சரி கட்டப்படும். இப்போ ஒரு ஆள் அவதூறா பேசிட்டாரு, இல்ல ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டாரு, ஜெயில கூப்பிட்டு அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க? தண்டனை கூப்பிட்டாங்க, உள்ள வச்சாச்சு. திருப்பி அந்த தப்புக்கு தண்டனை உண்டா? வெளியே வந்த பிறகு திருப்பி தண்டனை உண்டா? இல்லையே. அதான் அதுக்கான தண்டனை கிடைச்சிருச்சு அவருக்கு. அதே மாதிரி தான் பல நேரங்களிலே நாம் செய்கிறதுக்கு பாவம் வெளியரங்கம் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைச்சிடும்? ஏதோ ஒரு தண்டனை கொடுத்து தூஷிச்சு இல்ல பண்ணி கேவலப்படுத்தி, இல்ல உங்களை ஊழியத்தை விட்டு அனுப்பிச்சிருவாங்க, இல்ல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு அடிச்சு. ஆனா நீங்க மனத்தை பண்ணிட்டா கர்த்தர் உங்களோட இருப்பார், அது வேற விஷயம். கர்த்தர் 7 தடவை மன்னிக்கிறவர். ஆனால் உங்கள் அபிஷேகம், உங்க மேல வச்ச அழைப்பு, இப்ப தாவீதுக்கு என்ன ஆயிடுச்சு? அதுக்கு பதிலா வேற ஒன்று கொடுத்தாச்சு, வேற ஒரு காம்பன்சேட் பண்ணியாச்சு. அப்ப புதிய ஏற்பாட்டில் என்ன ஆகும் அப்படின்னும் போது ஒரு வசனத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதை நான் வாசிச்சுட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புறேன். நல்லா கவனிங்க. கர்த்தர் ஒரு வசனத்தை ஞாபகம் பண்ணாரு. அந்த வசனத்தை நான் ரொம்ப சாதாரணமாக தான் படிச்சிருக்கேன், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை கர்த்தர் சொன்னார். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும். அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்துக்கு போனா நம்ம என்னவாயிடுவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். புரியுதா? நம்ம என்ன ஆகும்? மறுரூபமாகும். அப்ப இந்த ரூபம் இருக்காது, எல்லாமே போயிடும், வேற ரூபம் ஆயிடும். அப்படிதானே இருக்கு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் நம்ம என்ன ஆயிடுவோம்? இப்ப அவரை மாதிரி மாறிட போறோம். அப்படிதானே இருக்கு. ஆனா இயேசு மாறல பாருங்களேன். இயேசு மறுரூபமாய் வேற மாதிரி தான் இருக்கணும். நியாயமா? பூமியில நம்ம இருக்க கூடாதுல்ல. அந்த வசனம் என்ன சொல்லுது? அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற. அப்ப இன்னும் அவருக்கு என்ன இருக்குது? அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற அந்த தழும்புகள் எல்லாம் இன்னும் எப்படி இருக்கு? 2000 வருஷம் ஆனாலும் மாறல, எதானாலும் மாறல. அவருடைய தழும்புகள் இன்னும் அப்படியே தான் இருக்கு. பரலோகத்தில் மாம்சம் ரத்தமும் கிடையாது. அவர் ஒரு தடவை நம்முடைய ரத்தத்துக்காக நமக்காக பலியானார். எல்லாம் நடந்துருச்சு. ஆனா என்ன பிரச்சனைனா, நீங்கள் நானும் பாவம் செய்ய செய்ய அவர் மீண்டும் அடிக்கப்படுகிறார். ஆனால் மாம்சத்தில் ரத்தம் சிலுவையில் அல்ல. அவர் எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்த்துட்டார். எப்போ? அவர் சிலுவையில் இருக்கும் போது என்னுடைய பாவங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? சுமந்து தீர்த்துட்டாரு. அப்ப நான் செய்ய போற பாவத்துக்கான எல்லா அடியும் அவருக்கு அங்க கிடைச்சிருச்சு. அப்ப நான் பிறக்கவே இல்லை. நல்லா புரியுதா? அப்ப நான் பிறந்து செய்யற பாவத்துக்குள்ள அவர் அப்பயே என்ன வாங்கியிருக்கிறாரு. அப்ப இப்ப நான் பாவம் செய்ய செய்ய அங்க அவருக்கு என்ன விழுதுன்னு அர்த்தம்? அடி விழுதுன்னு அர்த்தம். மாம்சத்தின்படி அல்ல, ஆவியில. கர்த்தர் நீ செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் அங்க அவருக்குள்ள ஒரு விதமான பெயின். ஐயோ, என் பாவம், அவன் செய்யற பாவம் என்ன செய்யுது? அவனுடைய பாவத்தை நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ திருப்பியும் சொல்றேன், உடனே பரலோகத்தில் சிலுவையில் அடிச்சாங்க, ரத்தம் வந்துச்சு, அதெல்லாம் இல்லை. அவர் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. அவர் சிலுவையில் அறையப்படும் பொழுதே 2000வது வருஷத்துக்கு பிறகு யார் ரட்சிக்கப்படுவானோ அந்த பாவத்துக்கு அவர் அப்பயே என்ன ஆயிட்டாரு? சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ அந்த அடி அவருக்கு அப்பயே விழுந்துருச்சு. நான் வருவேங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். நான் ரட்சிக்கப்படுவேங்கிறது தெரியும். அதுக்கு முன்னாடி இருக்கிற பாவத்துக்கு விலை கொடுக்கணும்னு தெரியும். அதுக்கான விலையை அவர் என்ன பண்ணிட்டாரு? அப்பவே கொடுத்துட்டாரு. இப்போ எல்லாத்துக்குமான விலை அவருக்கு அங்க அடி விழுந்துகிட்டே இருக்கு. அவர் நமக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் சில நேரங்களிலே உங்கள் பாவத்துக்கு நீதி சரி கட்டப்படும். நீதி சரி கட்டப்படும். ஏன்னா நீதிமான்கள் ஆக்கணும்ல. பாவத்துக்கு நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ள பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு. ஆனால் ஆண்டவர் இன்னும் நமக்காக என்ன பண்றாரு? பறிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நம்மளை கைவிட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. தாவீது அல்றா மாதிரி வாக்கு கடந்த பெருமூச்சோட விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறாரு. எல்லாம் இருக்குது. ஆனா உன்னுடைய பாவத்துக்கான விலை ஒன்று இருக்கிறது. நீதியை சரி கட்டுதல், அது நடக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது, உங்களை தள்ள முடியாது. ஏன்னா நீங்க அதுக்காக தான் உருவாக்கப்பட்டீங்க. ஆனா தள்ளாம இருக்கணும்ன்றதுக்காக நீங்க எல்லா பாவத்தையும் செஞ்சு அவர் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. நிறைய பேர் அதான் சொல்றான், கர்த்தர் நம்மளை அபிஷேகிச்சிருக்கிறாரு, கர்த்தர் நம்மளை முன்குறிச்சிருக்கிறாரு, அதனால என்ன பண்ணாலும் பொறுமையா இருப்பார். எப்படி இருப்பாரு? அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். பரலோக ராஜ்யத்துக்குள்ள தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யும் நடப்பிக்கிற ஒன்றும் அதற்குள் பிரவேசிப்பதில்லை. அப்போ உங்களுக்காக எனக்காக கர்த்தர் இன்னைக்கும் அங்க உட்காந்து அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. அந்த தழும்பெல்லாம் இன்னும் இருக்கு, அப்படியே இருக்கு மேல. அந்த தழும்பெல்லாம் காட்டிக்கிட்டே இருப்பாரு. ஏதாவது ஒன்று பண்ணும்போது பிசாசு போய் குற்றப்படுத்துவான். இங்க பாருங்க, உங்கால் பாருங்க, நீங்க அபிஷேகம் பண்ணீங்கல்ல, ஊழியருக்குன்னு சொன்னீங்கல்ல, இவனை முன்குறிச்சிங்கல்ல, தாயின் வயிற்றிலிருந்து தெரிந்து கொண்டேன்னு சொன்னீங்கல்ல, அவன் பண்ற வேலையை பாருங்க அப்படின்னு உடனே ஆட்டோமேட்டிக்கா பிதாவாகிய தேவனுடைய கணக்கின்படி நாம் என்ன பண்ண வேண்டும்? பாவத்திற்கு மறிக்கணும், கொல்லப்படணும்.
ஆனால் அங்கே அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி ஒன்று பக்கத்தில் மண்டாடிக்கிட்டே இருக்கும். அப்பா இவனுக்காக நான் ரத்தம் சிந்தியிருக்கிறேன், இதுக்கும் சேர்த்தா பண்ணியிருக்கேன், இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும். தோட்டக்காரர் சொல்லுவார் வெட்டி போடு, இது நிலத்தை பாழாக்குகிறது. ஆனால் தோட்டக்காரர் சொல்லுவார் இந்த வருஷம் இருக்கட்டும், இன்னும் ஒரு வருஷம் நீ என்ன பண்ண போற? நான் கொத்தி எறி போறேன், நான் கொத்திக்கிறேன், நான் குத்து நான் குத்திக்கிறேன், என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன். உன்னை திருத்தத்துக்கு அவருக்கு நிறைய வழி வச்சிருக்காரு. நம்மளை திருத்துக்கு என்ன பண்ணிருக்காரு? நிறைய வழி இருக்கு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க தானே? நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஏன் இவ்வளோ பாடு, எனக்கு மட்டும் ஏன் பாடு. உட்காந்து தனியா போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏன்னு தெரியும். எங்கேயோ ஏதோ ஒண்ணுல என்ன இருக்கு, மிஸ்டேக் இருக்கு. வசனம் சொல்லுது சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவன் தன் சுய இச்சையின்படி இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார். நீங்க ஏதோ ஒரு சோதனை வருதுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்கு. அது தேவ சித்தத்தை செய்யாம போறதா இருக்கும், பாவமா இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கும். இல்லாம கர்த்தர் சோதிக்க மாட்டார். அப்ப ஆண்டவருக்கு உங்களை சோதிக்கணும்னு அர்த்தம் இல்ல. கர்த்தருக்கு ஒரு ஆளை எதுக்காக சத்துரு கையில ஒப்படைக்கிறாருன்னா அவனை திருத்துறதுக்கு. சும்மா இல்ல. நீங்க பைபிள் முழுக்க பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க தப்பு பண்ணா சத்துருக்கள் கையில ஒப்படைப்பார். எருசலேம் தப்பு பண்ணா ஒப்படைப்பார். சும்மா உங்களை ஒப்பு கொடுத்து அடி வாங்கி உங்களை நீங்க சோதிக்கப்படுறத பார்த்து உட்காந்து ரசிக்கிற தேவன் அவர் கிடையவே கிடையாது. ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்யறாருன்னா அது நம்மளை திருத்தத்துக்காக மட்டும்தான் இருக்கும், வேற எதுக்காகவே இருக்காது. இப்ப பாருங்க, தாவீது கற்பனைகளையும் கட்டளைகளையும் கரெக்டா கை கொண்டா. வசனம் சொல்லுது தாவீதை சுற்றிலும் எல்லாம் எப்படி இருந்தது? இளைப்பாற பண்ணினார். எல்லாம் அமைதியா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா இப்ப சாலமோன் தேவனை விட்டு போயிட்டாரு. 1 ராஜாக்கள் புத்தகம் 11 வாசிங்க, 11-14 வாசிங்க. கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். 23 எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். 26 சேரேதா ஊரில் உள்ள எப்ராயிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் எரோபெயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். எல்லாம் விரோதமாயிருச்சு பாருங்க. கர்த்தர் உன் கூட இருந்தாருன்னா எல்லாம் இளைப்பாறுதல். கர்த்தர் சொல்லபடி செஞ்சீங்கன்னா எல்லாம் இளைப்பாறுதல். ஏன்னா உங்க அபிஷேகம் அப்படிப்பட்டது. ஆனா அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு சாலமோன் ஸ்திரீகளினாலே திருமணம் பண்ணவர்களாலேயே நாசமா போய் வசனம் சொல்லுது. கர்த்தர் பார்த்துட்டு சாலமோன்ட்ட சொல்லிட்டாரு, நீ உங்க அப்பா மாதிரி இல்ல, நீ கை கொள்ளல, உன் ராஜ்யபாரம் போச்சு, உன் அபிஷேகம் போச்சுன்னு சொல்லிட்டாரு. உன் அபிஷேகம் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. அபிஷேகம் போன உடனே வசனம் சொல்லுது எல்லா பக்கமும் விரோதிகள் எழுப்பிட்டாங்க, எதிரிகள் எழுப்பிட்டாங்க. ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், கவனிங்க. கர்த்தர் உங்க கூட இருப்பாரானால், கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்குமானால், உங்களை சுற்றிலும் கர்த்தர் இளைப்பாற கட்டளையிடுவார், கர்த்தர் அமைதலை கொடுப்பார். தேசத்துல ஒரு சபை கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கும்னா அவர்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார், அவர்களுக்கு கர்த்தர் வழக்காடுவார். ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அல்லது அவருடைய பிரமாணங்களுக்கு விரோதமாய் அல்லது அவருக்கு அபிஷேகத்துக்கு விரோதமாய் நீங்கள் செய்யும் போது கர்த்தர் வேற வழி இல்லாம யாரை எழுப்புறாரு? சத்துருக்களை எழுப்புவார். வசனம் சொல்லுது சுத்திலும் அமைதலா இருந்துச்சு, எல்லாம் பக்காவா இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா தேவனை விட்டு தூரம் போன உடனே எல்லா சத்துருக்களாக எழுப்பிட்டாங்க. நீங்க பல நேரத்தில் நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழுப்பி நிற்கிறாங்க. நீங்க அபிஷேகம் பெற்றவங்க தான், நீங்க கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்க தான், கர்த்தர் சில வரங்களை கூட கொடுத்துருக்காரு தான். ஆனா ஏன் உங்களை சுத்தி இவ்வளவு பிரச்சனை? நீங்க கேட்குறீங்கல்ல, என்னை சுத்தி வெறும் பிரச்சனையா இருக்குதே. எதனால பிரச்சனை? எந்த பக்கத்தினால பிரச்சனை? ஏன் தெரியுமா? எங்கேயோ ஒரு இடம், ஏதோ ஒரு இடம் கர்த்தருக்கு பிடிக்காதது உங்ககிட்ட இருக்கு. அதுதான் கர்த்தர் சொல்றார். நீ மட்டும் கரெக்டா ஆண்டவருக்கு பிரியமா சந்தோஷமா நடந்து பாருங்க, உன்னை சுற்றிலும் இளைப்பாற பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். முடிக்கும் போது சொல்லிட்டு முடிக்கிறேன். உங்கள் மேல் வைத்த கர்த்தருடைய அபிஷேகம் விசேஷமானது. அதை பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க. அதை எந்த விதத்திலும் சவுல் மாதிரி முரட்டாட்டம் பண்ணியோ ரெண்டகம் பண்ணியோ கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தோ அதை இழந்து போகாதீங்க. தாவீது திருப்பி ரிட்டைன் பண்ணிட்டார், ஓகே, திருப்பி பெற்றுக்கொண்டார். அதுக்கு ஒரு விலை கொடுத்தார். விலை கொடுத்து அந்த அபிஷேகத்தை என்ன பண்றாரு? ஆனா ஆண்டவர் அதை விரும்பவே இல்லை. ஆண்டவருக்கு அப்படி செய்யணும்னு இல்லை. ஆண்டவருக்கு உன் அபிஷேகத்தை கடைசி வரைக்கும் வச்சுக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நான் வருமளவும் அவனுக்குள்ளதை பெற்றுக்கொண்டார். சாலமோன் இழந்துட்டான், அவனுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. கர்த்தர் சத்துருக்களை எழுப்பினார்னு பார்க்குறோம். அல்லேலூயா. இதே காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஆனாலும் கர்த்தர் அதை விரும்புகிறதில்லை. கர்த்தர் சொல்றாரு, என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் நீங்கள் கை கொள்ளும் பொழுது உங்களை சுற்றி எல்லாவற்றையும் கர்த்தர் இளைப்பாற பண்ணுவார். அல்லேலூயா.